அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நாம பாக்குறது புத்தாண்டு அன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்தத்துவத்தை அடைப்படியாக கொண்டது. அதாவது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமான கண்ணை மூடியதனால சிவபெருமான் கோபம் அடைந்து பூலோகம் அனுப்பி நீ போய் தவம் செஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஒற்றை மாமர நிழல்ல பார்வதி தேவி மணல் லிங்கத்தை வடிவமா வச்சு அவர் வழிபாடு செஞ்சதுனால இந்த கோயில் நிலத்தத்துவ அடிப்படையில வந்திருக்கு. அப்ப பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்தத்துவ அடிப்படையில இந்த கோயில் சிறப்பாக இருக்கு. 3500 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோயில்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தலத்தலோட தல விருட்சமே மாமரம் தான். அதனால மாமரம் அந்த ஏகாம்பரேஸ்வரரோட பின்னாடியே மாமர ஸ்தலம் இருக்குது, மாமரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதனால இந்த மாமரத்தையும் நம்ம வழிபாடு செய்யணும். சிவனையும் பார்வதி தேவி இருவரையுமே வழிபாடு செய்யலாம். மேலும் பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், அதாவது நில ராசிகள் இருக்கக்கூடிய இந்த நில ராசிகள்ல பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு வழிபாடு செய்வது மிக சிறப்பு. மேலும் மண் பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த கோயில் வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். திருப்பூர் சகோதரிகள் அனைவருமே நீங்க இந்த கோயில்ல எல்லாம் வல்ல இறைவனை ஏகாம்பரநாதனை வழிபாடு செஞ்சு அவரை அருள் பெறுவோமாக. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.